ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சாகார முரளியில சொல்லுதுண்டு. முரளியில் வரக்கூடிய அர்த்தங்களை, அதாவது முரளி அப்படின்ற கதையின் மூலமாக சொல்லி நமக்கு புரிய வைப்பதுண்டு. அதனால பாபா கூட சாகார முரளியில் சொல்வதுண்டு, நீங்க சத்திய நாராயண் ஆக வேண்டுமா, இல்ல சத்திய பிரஜா ஆக வேண்டுமா அப்படின்று இன்னைக்கு சாகார முரளிய சொல்லியிருக்கின்றார். அதனால நம்ம முரளி என்பது என்ன? அமரக்கதை. சிவன் நமக்கு சொல்லாரு, ஆத்மா பாடத்தை எடுக்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினால் என்ன ஆகும்? வேற ஒரு புறா அந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டு அது என்ன ஆகும்? அது அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விடும். அப்படி என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சத்யநாராயண கதை, அமர கதை, தீசரின் கதைன்னு சொல்லுவாங்க. 3வது கண்ணினுடைய கதை. அப்புறமா சுகதேவர் பற்றி. சுகதேவர்னா யார் அப்படின்று இன்னைக்கு அந்த 3 கதைகளும் கம்பேர் செய்து நம்ம அழகா உண்மையான சுகதேவன் யார், அதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு ஞான சிந்தனை செய்வது போல நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். சத்யநாராயணுடைய சத்தியமான கதையை இப்ப சங்கமுகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், முரளி அந்த ரூபத்துல. ஆனா பக்தியில அந்த சத்யநாராயணுடைய கதை ஒரு லட்சியம் இல்லை. அடிக்கடி அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீ நாராயணன் பூஜை செய்வாங்க. திடீரென்று அவரை விட்டு போனா திடீரென்று நாராயணன் நமக்கு சக்தி கொடுக்குற மாதிரி அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கும். விரதம் இருந்தால் அவங்க சக்தி கொடுப்பார், விரதம் இல்லை என்றால் அவங்களுக்கு சக்தி கொடுக்க மாட்டாரு. இது போல அந்த சத்யநாராயணுடைய கதை இருக்கும். அதாவது அது முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உண்மையான சத்யநாராயண கதை என்றால் சங்கமுகத்தில் என்ன சொல்றாரு பாபா, அதாவது வயோதிகராக இருக்கக்கூடிய தாதா லேக்ராஜ் அவர் என்ன ஆகிறாரு? பிரஜாபித பிரம்மா ஆகிறார். அவரு உடம்புல என்ன ஆகிறாரு? சிவபாபா நமக்கு ஞானத்தை சொல்கின்றார். அதாவது பிரஜாபித பிரம்மா மூலமாக சத்திய சொரூபமான சிவபாபா ஒரு சாதாரண என்ன ஆகின்றார்? வயோதிக பிராமணருடைய உடலில் தெய்வீக பிரவேசமாகி ஸ்ரீ நாராயணாகக்கூடிய உண்மையான கதை சொல்கின்றார். அது மட்டுமா, தூய்மை, அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி தினமும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சாகார முரளியில். சரி, அதனால்தான் ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய சிவ பரமாத்மா, அதாவது வயோதிகமான அந்த பிரஜாபித பிரம்மா மூலமாக அந்த ஏழையான பாரதத்தை என்ன செய்கின்றார்? எதிர்காலத்தில் தங்க மாளிகையுடைய அந்த சத்தியுக அந்த பாவனமான பாரதம் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இந்த சங்கமகத்தின் மூலமா. அது மட்டுமில்லாமல் காட்டு ஜாதியை போன்று செல்வமற்ற பாரதத்தை பரமபிதா பரமாத்மா சிவன் செல்வ செழிப்பாக ஆக்குகின்றார். இது மட்டுமா, வியாபாரிகளும் சரி, மூழ்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய படகையும் சரி அக்கறைக்கு கொண்டு செல்கின்றார். வருங்காலத்துல, அதாவது சத்தியுகத்தில் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக, மரியாதை புருஷோத்தமர்களாக, 16 கலைகள் நிறைந்தவர்களாக என்னாக ஆகி விடுகின்றார்? ஸ்ரீ சத்திய நாராயணங்களாக ஆக்கி விடுகின்றார். நாம் தான் இருந்தோம். அவர்களை தான் என்ன ஆகின்றார்கள்? திரேதாயுகத்தில் 14 கலைகள் நிறைந்த சந்திரவம்சி ஆகின்றார்கள். அது மட்டுமா, பிறகு சிறிது சிறிதாக அவர்கள் 5 விகாரங்கள் என்ற வலையில் மாட்டிக்கொண்டு வந்து விடுகின்றார்கள். பிறகு துவாபர யுகம், துவாபரம்னா 2 யுகம், 2ஆ பிரிகிறது. அப்போ 8 கலைகளே அந்த மனிதர்களாக, தெய்வங்களாக இருந்தவர்கள் மனிதர்களாக ஆகின்றார்கள். அப்போ ஆத்மா அபிமானியில் இருந்து விலகி தேக அபிமானியே ஆகி, அதாவது பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரிகளா ஆகிவிடுகின்றார்கள். அதாவது கலியுக கடைசியில விகாரிகளாக ஆகின்ற பொழுது அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் சரி, அதிக துக்கமானவர்களாக ஆகிவிடுகின்ற பொழுதுதான் தன்னுடைய குழந்தைகளுடைய அழைப்பை, அதாவது கூப்பாடு கேட்டு பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மா சிவன்
கீதையில சொல்லியிருப்பார். அதாவது இந்த கலியுக அசுர சக்தியுள்ள உலகத்தில் தெய்வீக ரூபத்தில் அவதாரம் எடுக்கின்றார். பகவத்கீதையில சொல்லியிருக்கின்றார். அதாவது எந்த சாதாரண அந்த வயோதிக மனித சரீரத்தில் பிரவேசிக்கின்றாரோ, அதாவது சத்தியநாராயணனுடைய 84வது பிறப்பு. அவருக்கு அவருடைய பழைய அனைத்து பிறப்புகளுடைய கதைகளை சொல்லி, பதித்திலிருந்து பாவனமா ஆக்குகின்றார். அதாவது முக்தி, ஜீவன் முக்திக்கான உரிமையாளர் ஆக்கி விடுகின்றார். இதுதான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் சத்தியநாராயணனுடைய கதை. இதுதான் உண்மையிலும் உண்மையான கதை. இந்த கதையை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இதன் மூலமாக ஸ்ரீ நாராயணன் மீண்டும் சர்வ குணங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றார். அதனால் இந்த சங்கமத்தில் நாம் என்ன செய்யணும்? நியமம் அல்லது தெய்வீக குணத்தை தாரணை செய்து அதனை என்ன ஆக வேண்டும்? தனதாக ஆக்கிவிட வேண்டும். இப்படி தனதாக வைத்துக் கொள்ளக்கூடிய திட எண்ணத்துடன் இருப்பதுதான் உண்மையான இந்த சங்கமகத்துடன் விரதம். இந்த வகையில் இந்த உண்மையான கதையை கேட்பவர்கள், அந்த தூய்மைக்கான விரதத்தை தாரணை செய்பவர்கள் கண்டிப்பாக என்ன ஆகலாம்? நாம் நாராயணன் ஆகலாம். சத்திய நாராயணன் ஆகலாம். சத்திய பிரஜா ஆக முடியாது. பாபாவுடைய அந்த உண்மையான அந்த கதை கேட்டால் மட்டும்தான். அதனால்தான் பாபா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் அமரக்கதை. நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். சிவபகவான் அமரக்கதையை யாருக்கு சொன்னார்? பார்வதி தேவிக்கு சொன்னார். எங்க? அமர்நாத் குகையில. ஒருவேளை அந்த கதையை சொல்லும் பொழுது நீ தூங்கிவிட்டால் நான் மீண்டும் அந்த கதையை சொல்ல மாட்டேன் அப்படின்று ஒரு கட்டளையிட்டு பார்வதி தேவிக்கு கதை சொல்கின்றார் அமரக்கதை. அப்போ பார்வதி அந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் தூங்கி விடுவார். ஆம் அப்படின்று சொல்ல வேண்டும் அப்படின்று. ஆனால் பார்வதி தேவி தூங்கி விடுவார். அப்போ இடையில் என்ன செய்யணும்? இன்னொரு புறா ஆம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்டு அது என்ன ஆகிவிடும்? அமரத்துவத்தை முழுமையாக அது பெற்றுவிடும். அப்போ சிவன் கண் திறந்த உடனே அப்போ அந்த புறா ஓடிவிடும். அப்போ பார்வதி தேவி தூங்கி இருப்பார். அப்ப இவ்வளவு நேரம் யாரு நான் சொல்லக்கூடிய அந்த கதை ஆம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த புறா என்ன செய்யும்? பறந்து கொண்டே ஓடிடும் மரண பயத்துடன். அப்போ மகரிஷி வேத வியாசனுடைய ஆசிரமத்திற்கு சென்றடைந்து விடும். அப்ப அதனால சிவன் அந்த புறாவை எதுவும் செய்ய மாட்டார். அப்ப அந்த புறா என்ன செய்யணும்? அந்த வியாசனுடைய மனைவி அப்படி வாயை திறக்கும் பொழுது அந்த வயித்து உள்ள போய் உட்கார்ந்துக்கும் அந்த புறா. இப்படியாக அந்த புறா 12 ஆண்டுகள் வரைக்கும் மகரிஷி வேத வியாசனுடைய மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்துவிடும். அப்போ அந்த வியாசனுடைய மனைவிக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டது. அப்போ அவர் பிரம்மாவிடத்தில் சென்றார். அப்ப செல்லும் பொழுது பிரம்மாவுக்கும் அவர் வழி தெரியல. அதனால விஷ்ணுவிடத்தில் போக அப்படின்ட்டு பிரம்மா சொல்லி விடுவார். இந்த பிரச்சனைக்கான 2 பேரும் சொல்லிடுவாங்க. கடைசி எங்களுக்கு கிடையாது. நீ சிவனிடத்தில் போ அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இப்படியாக எல்லாரும் கைவிரித்து விட்ட பிறகு சிவன் என்ன சொல்லுவாரு? ஒரு உத்தரவு சொல்வார். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த பறவைகளுடைய அரசனுடைய பட்சி ராஜா அவருடைய புகழை பாடுங்க. அப்போ அனைவரும் அந்த பறவையினுடைய ராஜாவை புகழ்ந்தார்கள். பிரம்மா, விஷ்ணு அந்த எல்லாருமே சரி. அப்போ அந்த பட்சி ராஜா என்ன சொல்வாரு? அந்த புறாவா போச்சுல்ல வயித்துள்ள, அப்ப என்ன பட்சிராஜா அது பேரு. அதனால அவங்க சொல்லுவாங்க, அமரக்கதனுடைய பலத்தினால் பட்சிராஜாவிற்கு 4 வேதங்கள், 18 புராணங்களுடைய ஞானம் ஏற்பட்டு விட்டது. அதாவது எதுவரை இந்த உலகம் பற்றற்ற நிலை அடையவில்லையோ அதுவரைக்கும் நான் இங்கிருந்து வெளியில வரமாட்டேன் அப்படின்று அந்த புறா சொல்லிவிட்டது. அந்த புறா பற்றி தான் நாம விசேஷமா பார்க்க போறோம். அந்த புறா யாரு? அந்த பட்சிராஜா யார் அப்படின்று. இப்படியாக அந்த விஷ்ணு தன்னுடைய திவ்ய சக்தியின் பலத்தினால் சிறிது நேரத்திற்கு முழு உலகையும் பற்றுட்டதா ஆக்கிவிட்டார். அப்பொழுது அந்த புறா என்ன ஆச்சு தெரியுமா? மனித ரூபத்தில் வெளியில் வந்து விட்டது.
அந்த குழந்தை யார் தெரியுமா? சுகதேவன். பக்தியில வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான். அப்போ கடைசியில வந்து அந்த புறா அப்படி என்று அழைக்கப்பட்ட மனித ரூபத்தில் சுகதேவனாக அனைவருடைய அனுமதி பெற்று அடர்ந்த காட்டில் தவம் செய்வதற்காக சென்று விட்டார். அதாவது ரிஷி முனிவர்களுக்கு அமர கதை கூறுவதற்காக ஏற்பாடு செய்தார் சுகதேவன். அங்கு அவர் அமர தத்துவத்தை பிராப்தியாக ஏற்படுத்தக்கூடிய அமர கதையை சொல்ல ஆரம்பித்தார். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் அமர கதை கேட்டு அனைவரும் அமர தத்துவத்தை பிராப்தியாக அடைந்து விட்டால் இந்த உலகம் இயங்காது அப்படின்று பகவான் சிவன் நினைத்தார். அப்பொழுது யார் அமர கதை கேட்கின்றார்களோ, யார் அமர்நாத்திற்கு யாத்திரை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அமரத்துவம் பிராப்தியாக கிடைக்காது. பாருங்க, திரும்பவும் சொல்றாரு. யார் அமர கதையை கேட்கின்றார்களோ, யார் அமர்நாத்திற்கு யாத்திரை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அமரத்துவம் பிராப்தியாக கிடைக்காது. ஆனால் சிவஞானம் கண்டிப்பாக பிராப்தியாக கிடைக்கும் அப்படின்று அனைவருக்கும் சிவன் வரதானம் கொடுத்தார். இதனுடைய உண்மையான பொருள் என்ன? அதாவது அமரத்துவம் பிராப்தியாக அடைவது என்றால் மரண பாவனை. அதாவது மரண பயத்திலிருந்து தூர விலகி இருப்பதாகும். ஒருவேளை அதுபோல நீங்கள் அடைய வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்யணும்? தன்னை ஸ்தூல தேகம் என்று நினைக்காமல் தன்னை ஒரு அழிவற்ற ஆத்மா அப்படின்று இந்த சங்கமுகத்தில் நினைக்க வேண்டும். இதற்காகத்தான் பாபா என்ன செய்கிறார்? அமர்நாத சிவபாபா ஆத்மாக்களாகிய நீங்கள் பார்வதிகளாக இருந்து அமர கதையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதாவது அழிவற்ற ஆத்ம ஞானத்தினுடைய மூலம் அமர்நாத் சிவபாபா தன்னுடைய குழந்தைகளை அமரர்களாக ஆக்கி அமரலோகத்திற்கு, அதாவது சத்தியுகம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்று அந்த கதையை வந்து யார் சொல்கின்றார்? சுகதேவன் வந்து அந்த ரிஷி முனிவர்களுக்கு காட்டில் உட்கார்ந்து சுகதேவன் என்ற அந்த புறா அந்த விசேஷத்தை பற்றி அமர தத்துவம் என்ன, சுகதேவன் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அந்த சுகதேவன் அப்படி என்பவர் யார்? இப்ப 2 கதையை நம்ம கேட்டோம் தானே. அதனால அந்த சுகதேவனை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சுகதேவன் என்பவர் யாரு? இவ்வளவு நேரம் நம்ம தெளிவா புரிஞ்சிருப்போம். அதனால வந்து அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். முதல்ல வந்து சுகதேவன் அப்படி என்று பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் தானே, 12 ஆண்டுகளாக அந்த வியாசனுடைய மனைவி வந்து அவர் வந்து வாயை பிளக்கும் பொழுது உள்ளே உட்கார்ந்து கொள்வார். 12 ஆண்டுகள். அதாவது நம்ம அந்த கதையை பார்த்தோம் அல்லவா? அந்த வியாசர் என்ற பெயருடைய ஒரு மகான் ரிஷி இருந்தார் இந்த பாரத பூமியில. அவர்தான் வந்து அனைத்து சாஸ்திரங்களுக்கும் அந்த அதற்கு மேலான அந்த பகவத்கீதையை படைத்திருந்தார். அதாவது தன்னுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக அவர் தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பத்தில் ஒரு சாது ஆத்மாவை பிரவேசிக்க செய்தார். அந்த குழந்தை கர்ப்பத்தில் வளர்கின்ற பொழுது அந்த வியாசர் வேத சாஸ்திரங்களுடைய ஆழமான ரகசியங்களை தாயின் மூலம் கொடுக்க ஆரம்பித்தார். வயிற்றில் இருக்கிறார் அந்த புறா என்ற நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த குழந்தை பிறந்ததும் அதற்கு சுகதேவன் என்று பெயரிட்டார். அதாவது தந்தையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக கல்வியினுடைய காரணத்தினால் அந்த சிறுவன், அதாவது புறா அப்படி என்று அழைக்கப்பட்ட பட்சிராஜா அப்படி என்று அழைக்கப்பட்ட சுகதேவன் பிறகு என்ன ஆகின்றார்? சிறந்தவனா ஆகிவிடுகின்றார். அதாவது 12 வருட சிறு வயதிலேயே அவர் அனைத்து சாஸ்திரங்களுடைய சுலோகன்களை அறிந்தவரா ஆகிவிட்டார். அது மட்டுமா, அந்த பாரத வழக்கத்தின்படி மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு குறிப்பிட்ட காலம் குருவிடத்தில் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அந்த காலத்துல சாஸ்திரங்கள் படி இருக்கும். அப்ப என்ன செஞ்சார் அந்த சுகதேவன்? குருவை தேடும் பொழுது அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய ராஜா ஜனகரிடத்தில் செல்லுமாறு அவருடைய தந்தை சொன்னார். அப்போ சுகதேவன் என்ன செய்தாரு? அந்த ராஜ மாளிகையில் நுழைந்ததும் ராஜா ஜனகர் என்ன செய்திருந்தார்? ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்ததையும் அவருடைய மந்திரிகள்,
அவருடைய தாசிகள் விசிறி வீசுவதையும் பார்த்தார் சுகதேவன். இந்த காட்சி பார்க்கும் பொழுது சுகதேவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை? கோபத்துடன் மிக வேகமாக அந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தார் சுகதேவன். அப்போ சுகதேவன் மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? என்னை இந்த பௌதீக பொருட்களுடைய கவர்ச்சியில் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் செல்லுமாறு தந்தை கூறியது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்படின்று சுகதேவன் தன்னுடைய மனதிற்குள்ள நினைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு கல்வியாளராக எப்படி ஆக முடியும் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டே இருந்தார் சுகதேவன். அந்த காலத்துல வழக்கம் இருக்கு, ஒரு குருவிடத்துல கல்வி கற்பது அப்படின்று. இப்படியாக ராஜா ஜனகர் ராஜாவாக இருந்தாலும் சாதுவாக இருந்தார், அமைதியாக இருந்தார். அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதாவது அந்த உலகிய விஷயங்களிலிருந்து விலகி இருந்தார். அதாவது அந்த ஆன்மீக நிலையில் இருந்து காரணத்தினால் ராஜா ஜனகர் சுகதேவனுடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு அவரை மரியாதையுடன் அழைத்து வருமாறு தூதர்களுக்கு கட்டளையிட்டார் ராஜா ஜனகர். இப்படியாக ஆசிரியர் மற்றும் மாணவனுக்கு இடையே சந்திப்பு நிகழ்ந்தது அப்போ. அதாவது ராஜா ஜனகருக்கும் சுகதேவருக்கும். அப்போ அந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கிருந்து நீங்கள் எல்லோரும் செல்லுமாறு அந்த வேலைக்காரருக்கு ராஜா கட்டளையிட்டார். பிறகு 2 பேர் என்ன செய்தார்கள்? ஈஸ்வரனை பற்றி உரையாடல் செய்ய ஆரம்பித்து அதிலேயே மூழ்கிவிட்டார்கள். இப்படியாக மூழ்கிவிட்ட காரணத்தினால் 4 மணி நேரம் கடந்து விட்டது. அப்போ சுகதேவனுக்கு பசியும் சரி தாகமும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ராஜாவோ பரமாத்மாவுடைய நினைவில் மூழ்கியிருந்தார். அவருக்கு தடங்கல் செய்வது சுகதேவனுக்கு சரியானதாக தோன்றவில்லை. அப்போ என்ன செய்தாரு? அதற்குள் 2 மணி நேரம் கடந்து விட்டது. அப்பொழுது 2 தூதர்கள் ஓடி வந்து ராஜா ஜனகர் அப்படின்ற அந்த அரசரிடத்தில், மகாராஜாவே, இப்பொழுது நம் இருக்கக்கூடிய முழு நாட்டிலும் தீப்பிடித்து விட்டது. அந்த தீ இப்பொழுது பரவிக்கொண்டே மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் அந்த தூதுவர்கள். அதனால அவர் சொன்னார், ராஜா ஜனகர், நீங்கள் பார்க்க அந்த தீ எப்படி அப்படி என்று அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்களா அப்படின்னு சொன்னார். அதற்கு ராஜா, நான் இப்பொழுது சுகதேவரோடு பரமாத்மா சிந்தனைகள் மூழ்கியிருக்கின்றேன். அதனால எனக்கு வேறு விஷயங்கள் செல்வதற்கு நேரம் இல்லை அப்படின்னு தூதுவர்களிடம் ராஜா ஜனகர் சொல்லிவிட்டார். பிறகு 1 மணி நேரத்திற்கு பிறகு அதே தூதர்கள் மீண்டும் என்ன சொன்னார்கள்? ராஜா ராஜா ஜனகரிடத்தில் ஓடி வந்து, மகாராஜாவே, தயவு செய்து ஓடிவிடுங்கள், இப்பொழுது முழு மாளிகையும் தீப்பிடித்து விட்டது. அதனால தர்பாரை நோக்கி அது பரவிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொன்னார்கள் தூதுவர்கள். கவலைப்படாதீர்கள், நீங்கள் என்னை குழப்பாதீர்கள். அதனால நான் என்னுடைய நண்பனுடன் ஞான அமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ராஜா ஜனகர் அந்த தூதுவர்களுக்கு பதில் அளித்தார். இப்படியாக ராஜாவுடைய இப்படிப்பட்ட விருத்தியை பார்த்த சுகதேவன் ஆச்சரியம் அடைந்து விட்டான். சுகதேவன் என்பவர் யாரு? ஏற்கனவே 12 வருடம் தன்னுடைய தாயின் வீட்டிலே வேத சாஸ்திரங்களை கற்று தீர்ந்த மற்றவர்களுக்கு அமர கதை சொல்லக்கூடியவர் தான் சுகதேவன். பாருங்கள், அவரே ராஜா ஜனகரை பற்றி ஆச்சரியம் அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த ஆச்சரியத்திலிருந்து பாதிப்படையாமல் இருக்க விரும்பினார். அதனால சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த எரிகின்ற நெருப்புடன் 2 தூதர்கள் வந்து ராஜா ஜனகரிடத்தில் கதறிக்கொண்டே, மகாராஜாவே, இந்த நெருப்பானது உங்களது சிம்மாசனத்தை நோக்கி பரவி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். அதனால் நீங்கள் ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் இருவரும் இறந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னார்கள் அந்த தூதுவர்கள். அதற்கு ராஜா ஜனகர் சொன்னார், நீங்கள் இருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பரமாத்மா புஜங்களிலிருந்து பாதுகாப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அமைதி,
ஆனந்தம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு இந்த விநாசம் செய்யக்கூடிய நெருப்பை பார்த்து எனக்கு பயம் ஏற்படவில்லை அப்படின்று ராஜா ஜனகர் அந்த தூதுவரிடம் சொல்லிவிட்டார். அப்போ உடனே அந்த 2 தூதுவர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அப்போ அந்த நெருப்பு சுகதேவனுடைய சாஸ்திரங்கள் வைக்கக்கூடிய அந்த பீடம் வரைக்கும் வந்து விட்டது. ஆனால் ராஜா ஜனகர் உறுதியான அந்த நிலையான நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார். பாருங்கள். அப்போ அந்த சாஸ்திரங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்த்த சுகதேவன் எச்சரிக்கையோடு எழுந்து நின்று நெருப்பை அணைப்பதில் ஈடுபட்டார் சுகதேவன். அமர கதை சொல்லக்கூடியவர் சுகதேவன். ராஜா ஜனகர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் போய் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நெருப்பு அணைத்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது அவருடைய விலை மதிக்க முடியாத புத்தகங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்தார். அப்போ ராஜா ஜனகர் சிரித்துக்கொண்டே மிக லேசாக கை தட்டினார். அப்போ உடனே நெருப்பு அணைந்து விட்டது. அப்போ சுகதேவன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே மீண்டும் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்தார். என்ன அற்புதமான இது சங்கமுகத்துடன் நினைவு சின்னம். அப்பொழுது ராஜா மிக அமைதியுடன், இளைஞனே சுகதேவனே, நீ என்னை உலகிய பொருட்களில் மோகம் கொண்டுள்ள ராஜா அப்படின்னு நினைத்தாய் என்னிடம் கல்வி கற்பு வரும்பொழுது. ஆனால் தன்னையே நீ பார், அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பகவானுடைய நினைவை விட்டுவிட்டு நீ என்ன செய்து விட்டாய்? தன்னுடைய புத்தகங்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டாய். நான் எப்படி இருந்தேன்? இந்த ராஜ மாலையில் இருந்து கொண்டிருந்தோம், அதனுடைய பக்கம் கவனம் செலுத்தவில்லை. அதனால பகவானுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நிறைந்திருக்கிறது அப்படி என்பது நான் உணர்த்துவதற்காகத்தான் உனக்கு காண்பிக்க விரும்பினேன் இந்த விளையாட்டு. அதனால நீ உன்னுடைய வீட்டை விட்டு அந்த வைராக்கியத்தை தாரணை செய்து விட்டாய். இருந்தாலும் நீ பரமாத்மாவை விட அதிகமாக இந்த புத்தகங்களில் ஈடுபாட்டுடன் இருக்கின்றார் என்று ராஜா ஜனகர் சொன்னார். பாருங்க, வைராக்கி என்பது ஒரு மானசீக நிலை. அதாவது குடும்பத்தில் இருந்தாலும் தேக உணர்வை விடுவதன் மூலமாக, அதாவது நிமித்த உணர்வை தாரணை செய்வதன் மூலமாக அதனை பிராப்தியாக அடைய முடியும் என்பதை நாம் இந்த சுகதேவனுக்கும் ராஜா ஜனகர் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைதான் இதனுடைய ஆன்மீக சாராம்சம். அதே போல நம்ம இன்னொரு கதை கூட சொல்லலாம். ராஜா ஜனகர் தன்னுடைய சீடராகிய நம்ம இப்ப சுகதேவனை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். சுகதேவனிடத்தில் 2 அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம், அந்த கோப்பையில எண்ணெய் நிறைத்து கொடுத்து, நீ என்ன செய்ய வேண்டும்? முழு மாளிகையிலும் உள்ள அனைத்து பொருட்களையும் தெளிவாக பார்த்துவிட்டு வா. வந்த பிறகு எனக்கு சொல்ல வேண்டும் அதை பற்றி. ஆனால் தீபங்களிலிருந்து ஒரு துளி எண்ணெயும் கீழே சிந்தக்கூடாது. ஒருவேளை ஒரு துளி சிந்தினாலும் கூட உனக்கு கல்வி கொடுக்க மாட்டேன் அப்படின்று ராஜா ஜனகர் சுகதேவனிடம் சொன்னார். அப்போ ராஜா 2 தூதுவர்களை சுகதேவனுடன் அனுப்பி வைத்தார். மாளிகையில சுற்றி வரும்பொழுது. அப்போ தீபங்கள் அடிக்கடி எண்ணெய் நிரப்புமாறு கட்டளையிட்டார். இது ஒரு சவால் விடக்கூடிய காரியமாக இருந்தது. பிறகு 2 மணி நேரம் கழித்து சுகதேவன் என்ன செய்தார்? ஒரு துளி எண்ணெயும் சிந்தாமல் வெற்றி களிப்பில் ராஜாவிடம் வந்து சேர்ந்தார் சுகதேவன். அப்போ சுகதேவனே, நீ என்னுடைய மாளிகைக்குள் என்னென்ன பார்த்தாய் அப்படின்று ராஜா ஜனகர் சுகதேவன் கேட்டார். அதற்கு சுகதேவன், ஏ குருதேவரே, ஒரு துளி எண்ணெயும் சிந்தாமல் திரும்ப வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியமாக இருந்தது. என்னுடைய இந்த லட்சியத்தில் மனம் ஒருநிலையாக இருந்தது. அதனால மற்றபடி மாலையில் என்னென்ன இருந்தது அப்படின்ற விஷயத்தில் நான் கவனம் செலுத்தவில்லை அப்படின்று சுகதேவன் ராஜா ஜனகரிடம் சொன்னார். அதனால எனக்கு உன்னால் மிகவும் நிராசை ஏற்பட்டது. அதாவது நீ தேர்வில் முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு ராஜா ஜனகர் சொன்னார். அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? நீ மீண்டும் தீபத்தை எடுத்துக்கொண்டு செல். அதாவது எண்ணெய் சிந்தாமல் அனைத்து பொருட்களையும் தெளிவாக பார்த்து வர வேண்டும் என்பதை
நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்று ராஜா ஜனகர் சுகதேவனிடம் சொன்னார். இப்படியாக 10 மணி நேரம் கழித்து சுகதேவன் அமைதியான மனநிலையோடு திரும்பி வந்தான். சுகதேவன் ஒரு துளி எண்ணெய் சிந்தவில்லை. அது மட்டுமா, முன்பு போன்ற அந்த ஆர்வத்துடனும் சரி இல்லை. அதாவது ராஜாவினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை சொன்னான். அதாவது ராஜ மாளிகையில் இருந்த நுணுக்கமான பொருட்களை பற்றியும் அவர்கள் உரையாடினார்கள். நானும் இதே போன்றுதான் இருக்கிறேன் அப்படின்று ராஜா ஜனகர் சொன்னார் சுகதேவனிடம். அதாவது நான் மாளிகையில் தான் இருக்கின்றேன். ஆனால் இவைகளின் மீது பற்று கிடையாது. அதாவது நான் ஆத்ம ஜோதியை பார்க்கிறேன் அப்படின்று ராஜா ஜனகர் சுகதேவனிடம் சொன்னார். அதாவது இந்த சங்கமகத்தில் ஆன்மீக நிலைக்கான நிரந்தர பயிற்சியினால் நாம் விடுபட்டவர்கள் ஆகிவிடுவோம். அது மட்டுமா, கூடவே தன்னுடைய காரியங்களையும் சரி முழு பொறுப்புடன் செய்ய முடியும் அப்படின்று அந்த அன்பு அமைதி அந்த சொரூப நிலையை ராஜா ஜனகர் எப்படி வாழ்ந்திருக்கின்றார். மாளிகையில் இருந்தாலும் விடுபட்டிருந்தார். உலகிய வாழ்விலிருந்து விடுபட்டிருந்தார். தன்னை ஆத்மா அழியாது, இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்று ராஜா ஜனகருக்கு யார் சொன்னார்? அஷ்டவக்கர் தான் முதல்ல அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லி புரிய வைத்தார் ராஜா ஜனகருக்கு. பாருங்கள் எவ்வளவோ சுகதேவன் பாருங்க, அமரகதை சொல்லக்கூடியவரே ராஜா ஜனகரிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்று இந்த கதையின் மூலமாக நாம் சுகதேவன் யார், அவர் எப்படி வந்தார் அப்படின்று நாம் முழுமையாக இந்த சங்கமுகத்தில் நான் யார், அமர்நாத் யார், அமர்நாத் சிவபாபா யார், யார் மூலமா நமக்கு கல்வி கொடுக்கின்றார் அப்படின்ற முழு விளக்கத்துடன் நாம் எப்படியாக இருந்தாலும் விடுபட்டு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். அந்த மரண பயம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் யார் விடுபட்ட நிலை யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த அமரத்துவம் அப்படின்ற பிராப்தியாக அனுபவம் செய்ய முடியும். அவர்கள்தான் அமரர்களா ஆக முடியும் வருங்காலத்தில் சொர்க்கத்தில். சரிதானே? அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா சாகார முரளியில சொல்லுதுண்டு. முரளியில் வரக்கூடிய அர்த்தங்களை, அதாவது முரளி அப்படின்ற கதையின் மூலமாக சொல்லி நமக்கு புரிய வைப்பதுண்டு. அதனால பாபா கூட சாகார முரளியில் சொல்வதுண்டு, நீங்க சத்திய நாராயண் ஆக வேண்டுமா இல்ல சத்திய பிரஜா ஆக வேண்டுமா அப்படின்று இன்னைக்கு சாகார முரளிய சொல்லியிருக்கின்றார். அதனால நம்ம முரளி என்பது என்ன? அமரக்கதை. சிவன் நமக்கு சொல்லாரு, ஆத்மா பாடத்தை எடுக்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினால் என்ன ஆகும்? வேற ஒரு புறா அந்த இடத்துல உட்காந்து கேட்டு அது என்ன ஆகும்? அது அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விடும் அப்படி என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சத்யநாராயண கதை, அமர கதை, தீசரின் கதைன்னு சொல்லுவாங்க, 3வது கண்ணினுடைய கதை. அப்புறமா சுகதேவர் பற்றி, சுகதேவர்னா யார் அப்படின்று இன்னைக்கு அந்த 3 கதைகளும் கம்பேர் செய்து நம்ம அழகா உண்மையான சுகதேவன் யார் அதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு ஞான சிந்தனை செய்வது போல நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். சத்யநாராயணுடைய சத்தியமான கதையை இப்ப சங்கமுகத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் முரளி அந்த ரூபத்துல. ஆனா பக்தியில அந்த சத்யநாராயணுடைய கதை ஒரு லட்சியம் இல்லை. அடிக்கடி அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீ நாராயணன் பூஜை செய்வாங்க. திடீரென்று அவரை விட்டு போனா திடீரென்று நாராயணன் நமக்கு சக்தி கொடுக்குற மாதிரி அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கும். விரதம் இருந்தால் அவங்க சக்தி கொடுப்பார், விரதம் இல்லை என்றால் அவங்களுக்கு சக்தி கொடுக்க மாட்டாரு. இது போல அந்த சத்யநாராயணனுடைய கதை இருக்கும்.
அதாவது அத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. உண்மையான சத்யநாராயண கதை என்றால் சங்கமுகத்தில் என்ன சொல்றாரு பாபா, அதாவது வயோதிகராக இருக்கக்கூடிய தாதா லேக்ராஜ் அவர் என்ன ஆகுறாரு? பிரஜாபித பிரம்மா ஆகுறாரு. அவரு உடம்புல வந்து என்ன ஆகுறாரு? சிவபாபா நமக்கு வந்து ஞானத்த சொல்கின்றார். அதாவது பிரஜாபித பிரம்மா மூலமாக சத்திய சொரூபமான சிவபாபா ஒரு சாதாரண என்ன ஆகின்றார்? வயோதிக பிராமணருடைய உடலில் தெய்வீக பிரவேசமாகி ஸ்ரீ நாராயணாகக்கூடிய உண்மையான கதை சொல்கின்றார். அது மட்டுமா? தூய்மை அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி தினமும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சாகார முறையில் சரி. அதனால்தான் ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய சிவ பரமாத்மா அதாவது வயோதிகமான அந்த பிரஜாபித பிரம்மா மூலமாக அந்த ஏழையான பாரதத்தை என்ன செய்கின்றார்? எதிர்காலத்தில் தங்க மாளிகையுடைய அந்த சத்தியுக அந்த பாவனமான பாரதம் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இந்த சங்கமகத்தின் மூலமா. அது மட்டுமா? அது மட்டுமில்லாமல் காட்டு ஜாதியை போன்று செல்வமற்ற பாரதத்தை பரமபிதா பரமாத்மா சிவன் செல்வ செழிப்பாக ஆக்குகின்றார். இது மட்டுமா? வியாபாரிகளும் சரி, மூழ்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய படகையும் சரி, அக்கறைக்கு கொண்டு செல்கின்றார். வருங்காலத்துல அதாவது சத்தியுகத்துல அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக, மரியாதை புருஷோத்தமர்களாக, 16 கலைகள் நிறைந்தவர்களாக, என்னாக ஆகி விடுகின்றார்? ஸ்ரீ சத்திய நாராயணர்களாக ஆக்கி விடுகின்றார். நாம் தான் இருந்தோம். அவர்களே தான் என்ன ஆகின்றார்கள்? திரேதா யுகத்தில் 14 கலைகள் நிறைந்த சந்திரவம்சி ஆகின்றார்கள். அது மட்டுமா? பிறகு சிறிது சிறிதாக அவர்கள் 5 விகாரங்கள் என்ற வலையில் மாட்டிக்கொண்டு வந்து விடுகின்றார்கள். பிறகு துவாபர யுகம். துவாபரம்னா 2 யுகம். 2ஆ பிரிகிறது. அப்போ 8 கலைகளே அந்த மனிதர்களாக, தெய்வங்களாக இருந்தவர்கள் மனிதர்களா ஆகின்றார்கள். அப்போ ஆத்ம அபிமானியிலிருந்து விலகி, தேக அபிமானியே ஆகி, அதாவது பூஜ்ய நிலையிலிருந்து பூஜாரிகளா ஆகிவிடுகின்றார்கள். அதாவது கலியுக கடைசியில விகாரிகளாக ஆகின்ற பொழுது, அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் சரி, அதிக துக்கமானவர்களா ஆகிவிடுகின்ற பொழுதுதான், தன்னுடைய குழந்தைகளுடைய அழைப்பை அதாவது கூப்பாடு கேட்டு, பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மா சிவன் கீதையில சொல்லியிருப்பார். அதாவது இந்த கலியுக அசுர சக்தியுள்ள உலகத்தில் தெய்வீக ரூபத்தில் அவதாரம் எடுக்கின்றார். பகவத்கீதையில சொல்லியிருக்கின்றார். அதாவது எந்த சாதாரண அந்த வயோதிக மனித சரீரத்தில் பிரவேசிக்கின்றாரோ, அதாவது சத்தியநாராயணனுடைய 84வது பிறப்பு. அவருக்கு அவருடைய பழைய அனைத்து பிறப்புகளுடைய கதைகளை சொல்லி, பதித்திலிருந்து பாவனமா ஆக்குகின்றார். அதாவது முக்தி, ஜீவன் முக்திக்கான உரிமையாளர் ஆக்கி விடுகின்றார். இதுதான் வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் சத்தியநாராயணனுடைய கதை. இதுதான் உண்மையிலும் உண்மையான கதை. இந்த கதையை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இதன் மூலமாக ஸ்ரீ நாராயணன் மீண்டும் சர்வ குணங்கள் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றார். அதனால் இந்த சங்கமத்தில் நாம் என்ன செய்யணும்? நியமம் அல்லது தெய்வீக குணத்தை தாரணை செய்து அதனை என்ன ஆக வேண்டும்? தனதாக ஆக்கிவிட வேண்டும். இப்படி தனதாக வைத்துக் கொள்ளக்கூடிய திட எண்ணத்துடன் இருப்பதுதான் உண்மையில உண்மையான இந்த சங்கமகத்துடன் விரதம். இந்த வகையில் இந்த உண்மையான கதையை கேட்பவர்கள், அந்த தூய்மைக்கான விரதத்தை தாரணை செய்பவர்கள் கண்டிப்பாக என்ன ஆகலாம்? நாம் நாராயணன் ஆகலாம். சத்திய